வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு மார்ச் 27 ஒரு முக்கியமான நாள். அதாவது வேர்ல்டு தியேட்டர் டே. தியேட்டர் என்றால் என்ன? உங்கள் எல்லோருக்கும் தியேட்டர் என்றால் சினிமா தியேட்டர் தான் நினைவுக்கு வரும். ஆனால் தியேட்டர் என்கிற சொல்லிற்கு அரங்கம் என்பது தான் சரியான பொருள். அதாவது அரங்கம், அரங்க நாடகங்கள், அரங்குகள் இதெல்லாம் பற்றி பேசுகிற போது நாடகக்கலை, அதாவது சினிமாவினுடைய தாயாக இருக்கக்கூடிய நாடகக்கலையோடு அல்லது நிகழ்த்துக்கலையோடு தொடர்புடைய ஒரு சொல் தான் தியேட்டர். 1962 முதல் இந்த மார்ச் 27 இந்த உலக அரங்க தினம், அதை அப்படித்தான் சொல்ல வேண்டும், உலக அரங்க தினம் கொண்டாடப்படுகிறது. உலகத்தில் முதல் அரங்கங்கள் எப்போது உருவாகின, எப்படி அவை வளர்ச்சி பெற்றன என்ற விஷயத்தை நினைத்து பார்த்தால், பின்னோக்கி பார்த்தால் சுவாரஸ்யமாக இருக்கிறது. பொதுவாக நம் ஊரில் நீங்கள் கூத்து போன்ற கலைகளை பார்த்திருப்பீர்கள். அவை வெட்ட வெளியில் நடத்தப்படுகிற ஒரு நிகழ்வாக இருக்கும். பெரும்பாலும் கோவில் திருவிழாக்களை ஒட்டி கூத்துக்கள் இங்கு நடைபெறுவதை நாம் பார்த்திருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் வள்ளி திருமணம் போன்ற நீண்ட கூத்தை அடிப்படையாக கொண்ட நாடகங்கள், அவையெல்லாம் நம்முடைய நாட்டார்களினுடைய தொடர்ச்சியாக நம்முடைய தொன்மையான நாடகக்கலை வடிவங்களாக அவை இருக்கின்றன. பின்னால் நம்முடைய நாடகக்கலை வடிவங்கள் பக்தி சார்ந்த புராண கதைகள், அவற்றை நாடகமாக நடிப்பது, ஒரு திறந்த வெளி அரங்கத்தில் நடிப்பது போன்றவை, ராமாயணம் மகாபாரதம் போன்றவையாக இருக்கலாம், அல்லது நல்லதங்கால் கதை போன்ற நாட்டார் கதை பாடல்களாக இருக்கலாம். இவையெல்லாம் இங்கு ஒரு கூத்துக்களாக திறந்த வெளி அரங்கில் நடந்தன. இவற்றையெல்லாம் வெட்டவெளி அரங்குகள் என்று சொல்கிறார்கள். அதற்கு பின்னால் இந்த நாடகக்கலையினுடைய முக்கியமாக ஒரு 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 அடிப்படையிலான ஒரு சமூக பிரச்சனைகளை மையமாக வைத்த நாடகங்களை போட ஆரம்பித்தார்கள். எம்.ஆர். ராதாவின் அவர்களுடைய இரத்த கண்ணீர் போன்ற நாடகங்கள், கலைஞர் அவர்கள் எழுதிய பல நாடகங்கள், அண்ணா அவர்கள் எழுதிய நாடகங்கள் எல்லாம் கூட பின்னால் ஒரு சமூக மாற்றத்திற்கு, இப்போ இன்னும் சொல்லப்போனால் இந்திய சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் ஒரு புறம் தேசிய விடுதலைக்கான நாடகங்கள் நடந்து கொண்டிருந்தன, இன்னொரு புறம் நீங்கள் இது போன்ற சமூக சீர்திருத்த கருத்துக்கள், ஜாதி ஒழிப்பு, பெண்ணடிமைத்தன ஒழிப்பு போன்றவற்றிற்காக திராவிட இயக்கத்தினர் நடத்திய நாடகங்கள் எல்லாம் நடந்தன. திறந்த வெளியில் நடந்து கொண்டிருந்த இந்த அரங்குகள் என்பது பின்னால் ஒரு உள்ளரங்குகளாக, அதாவது நீங்கள் மேடை, ஒரு வட்ட வடிவமான மேடை, திரைச்சீலைகள், இப்படியாக பல்வேறு மாற்றங்களுடன் அரங்குகளாக, உள்ளரங்குகளாக அவை மாற்றப்பட்டு மேடைகள் அமைக்கப்பட்டு நடத்தப்படக்கூடிய ஒரு வளர்ச்சி அடைந்தது. பின்னால் அதிலிருந்து தான் சினிமா தியேட்டர்கள், அதாவது நீங்கள் சினிமா திரையரங்குகள் அடுத்த கட்ட வளர்ச்சியாக வந்ததை நாம் பார்க்கிறோம். மேற்கு நாடுகளில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் குன்றுகளில் அமர்ந்து நாடகம் நடத்துவார்கள். அந்த குன்றுகளை செதுக்கி அதை இயற்கை போல் அமைப்பார்கள். அங்கேயே டென்ட் போட்டு நாடக நடிகர்கள் பயிற்சி எடுப்பார்கள். இதுவெல்லாம் அங்கே நடக்கும். பின்னர் படிப்படியாக அவர்களும் குன்றுகளின் மீது நாடக அரங்குகளை அமைக்கிறார்கள். பின்னர் வெட்டவெளிகளில் அமைக்கிறார்கள். அதற்கு பிறகு திரையரங்குகள் போன்ற ஒரு நாடக அரங்குகளை அவர்கள் அமைக்கிறார்கள். இப்படியாக ஒரு விதமான வளர்ச்சி அங்கு இருக்கிறது. ஆனால் நாடகங்கள் மக்களோடு நேரடியாக தொடர்புடைய கலைகளாக இருந்தன. ஆரம்ப காலகட்டத்தில் பிரபுக்கள், வெளிநாடுகளில் பிரபுக்கள், மன்னர்களுக்கு மட்டும் ஒரு விசேஷமாக நடிக்கப்பட்டு வந்த நாடகங்கள் மக்கள் ஓரமாக நின்று கொண்டே பார்ப்பார்கள். பின்னால் அனைவருக்குமான ஒரு கலையாக மாறியது. ஷேக்ஸ்பியரினுடைய புகழ்பெற்ற பல நாடகங்கள் இப்படி நிகழ்த்தப்பட்டவை தான். அப்படி பார்க்கிற போது நாடகங்களிலிருந்து தான் இன்றைக்கு நாம் பார்க்கிற அனைத்து சினிமா போன்ற வடிவங்களும், அதை கடந்து நம்ம ஊடகங்களில் பார்க்கிற பல்வேறு காட்சிகளும் இன்றைக்கு ஓடிடி வரைக்கும் நாம் வந்துவிட்டோம். இப்போ எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இந்த தியேட்டர் என்கிற ஒன்று வெட்டவெளி நாடகங்களாக இருந்தன, அல்லது பிரசீனியம் தியேட்டர் என்கக்கூடிய ஒரு அரங்க நாடகங்களாக இருந்தன. இவையெல்லாம் சேர்ந்துதான் நவீன காட்சிக்கலை உருவானது என்பதை நாம் நினைக்கிற போது இந்த தினத்தில் நம்முடைய மகத்தான முன்னோடிகளை நாம் நினைவு கூர்வோம். அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவிப்போம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.